அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையில் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 30 வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். இது வரப்போகின்ற போலீஸ் எக்ஸாமுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சரியான பதில் பி. ரங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி. ரங்கையா நாயுடு. இரண்டாவது வினா, இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றதுன்னா சரியான பதில் சென்னை 1000 விளக்கில் நடைபெற்றது. மூன்றாவது வினா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ. அன்னிபெசன்ட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். நான்காவது வினா, தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பதில் 1968ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 1968. அதே போல் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1986. அந்த புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு திருத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1992. ஓகே. ஐந்தாவது வினா, முதலாவது 5ஆண்டு திட்டத்தின் இலக்கு என்ன? சரியான பதில் விவசாயம். ஆறாவது வினா, உலக எழுத்தறிவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? சரியான பதில் செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. ஓகே. ஏழாவது வினா, இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது? சரியான பதில் பாரத ஸ்டேட் வங்கி. ஓகே. எட்டாவது வினா, 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ. மகளநோபிஸ். 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா மகளநோபிஸ். 9வது வினா, இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? சரியான பதில் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் தான். இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். 10வது வினா, மறைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் சி. 1990ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மறைநீர் ஏற்றுமதியில் நம்ம இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. ஓகே. 11வது வினா, கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் பி. 1998ஆம் ஆண்டு. ஓகே. 12வது வினா, இந்தியாவில் டேஸ் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது? சரியான பதில் ஆப்ஷன் டி. 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. 13வது வினா, கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பதில் ஆகஸ்ட் 1998ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் ஆகஸ்ட் 1998ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 14வது வினா, கீழ்கண்டவற்றுள் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது? சரியான பதில் ஆப்ஷன் டி. ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். ஸோ இதுதான் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவது அடங்காதது. மற்ற எல்லாமே வரும். கூலி மற்றும் சம்பளம், சுயதொழில் புரிவு வருமானம், வட்டி. 15வது வினா, தாமிரப்படிவு அதிகமுள்ள இந்திய மாநிலம் எது? சரியான பதில் ராஜஸ்தான். 16வது வினா, நால்கோ தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான பதில் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய அலுமினிய நிறுவனம் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகே. அடுத்தது 17வது வினா, தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? சரியான பதில் சி. அண்டகுழல். இதில் சயின்ஸ்லேயும் கொஞ்சம் கொஸ்டின் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு சோசியல் சயின்ஸ் சொல்லிட்டேன். சயின்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது 18வது வினா, மிருதுவான தசை எங்கு காணப்படுகிறது? சரியான பதில் இவை அனைத்திலுமே மிருதுவான தசை காணப்படுகிறது. என்னது? கர்ப்பப்பை, தமனி, சிரை. ஓகே. அடுத்தது 19வது வினா, பொறுத்துக. சரியான பதில் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு செல் பாதுகாப்பு, செல் சவ்வு. செல்லுக்கு பாதுகாப்பு வழங்குவது எதுனா செல் சவ்வு. அடுத்தது செல்லுக்குள் நீர் வழங்குவது எதுனா பெரிய குமிழ்கள். செல் பகுப்பில் உதவுவது எதுனா சென்ட்ரியோல்கள் தான். செல் பகுப்பில் உதவுவது எதுனா சென்ட்ரியோல்கள். அடுத்தது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து காய் கனியாவது எதுனா வண்ணக்கனிகள்.
ஓகே, அடுத்தது 20வது வினா. 1922 ஜனவரி 13 யார் வருகை புறக்கணிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதான், வேல்ஸ் இளவரசர். ஓகே, 21வது வினா. சித்தரஞ்சன் தாசன், மோதிலால் நேரு ஆகியோரால் டேஸ் கட்சி உருவாக்கப்பட்டது. சுயராஜ் கட்சி உருவாக்கப்பட்டது. சியாதாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ் கட்சி உருவாக்கப்பட்டது. 22வது வினா. சென்னையில் டேஸ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் குழு ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் தான். சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓகே, இது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1929 நடைபெற்றது. 23வது வினா. எந்த தசை தன்னிச்சையற்றதாக செயல்படும்? சரியான பதில் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. 2ன்னா மென் தசைகள் மற்றும் இதய தசைகள்லாம் தன்னிச்சையற்றதாக செயல்படும். ஓகே, அடுத்தது 24வது வினா. 1990 உலக எழுத்தறிவு வருடமாக டேஸ் அறிவித்தது. சரியான பதில் ஐநா சபை அறிவித்தது. 25வது வினா. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான பதில் 1856 ஆண்டு விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. அதே போல் விதவை மறுமண சங்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எம்ஜி ராணிடேவால் 1861 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 26வது வினா. டேசாம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டத்தின் மூலமாக பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வழிவகை செய்ததுன்னா ஆப்ஷன் டி 1992 ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வழிவகை செய்தது. 27வது வினா. டாக்டர் அன்னிபெசன்ட் அவர்களால் எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்டதுன்னா 1916 ஆண்டு. எங்கன்னா தென்னிந்தியாவில். அதே போல் வட இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினது யாருன்னா திலகர். 28வது வினா. 1910 ஆண்டு டேஸ் சட்டத்தின்படி அன்னிபெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படியாக அறிவிக்கப்பட்டார்னா பத்திரிகை சட்டத்தின்படி தான். ஓகே, 1910 பத்திரிகை சட்டம். 29வது வினா. டேஸில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்ததுன்னா எந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்ததுன்னா 1920 நடத்தப்பட்ட தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்தது. ஸோ இந்த தேர்தலை புறக்கணித்ததுனால தான் நீதி கட்சி ஈஸியாக வந்து ஜெயிச்சிச்சு. ஓகே, அடுத்தது 30வது வினா. பொறுத்துக்க. ஸோ சரியான பதில் நம்ம பார்த்துடலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு மைக்கா உற்பத்தி முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். அடுத்தது மாங்கனீஸ் வந்து படிவுகள் எங்கே காணப்படுகிறது? ஒடிசாவில் காணப்படுகிறது. மேக்னீஸ் நிறுவனம் ஒடிசாவில் அமைந்துள்ளது. அடுத்தது இரும்புத்தாது சேலம். தாமிரம் ராஜஸ்தான். தாமிர படிவு எங்கே அதிகமாக காணப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். அடுத்த நிலக்கரி கருப்பு தங்கம். கருப்பு வைரம்னு சொல்லுவாங்க. கருப்பு தங்கம்னாலே பெட்ரோலியம். நிலக்கரி வந்து கருப்பு வைரம், பெட்ரோலியம் வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது.